Welcome to Vanga English Padikalam channel. I am your English teacher Moganapriya speaking. In this class, we are going to see 6th unit prose on the rule of the road by A.G. Gardiner. About the author. Alfred George Gardiner was a British journalist and author. He was a prolific essayist, and his style and subject matter easily qualified him to be categorized as what the English would call a very civilized gentleman. His essay include on habits, on being tidy, and on talk and talkers. On the rule of the road was included in one of the Gardiner's compilation titled Leaves in the Wind and was published under his pseudonym Alpha of the Plough. ஆல்ஃப்ரட் ஜார்ஜ் கார்டினர் அப்படிங்கிறவரை தான் நம்ம ஏஜி கார்டினர் அப்படின்னு சொல்கிறோம். இவர் ஒரு பிரிட்டிஷர், ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஆத்தர், பத்திரிகை நிருபர் மற்றும் புத்தக ஆசிரியர். இவருடைய எஸ்ஸே எல்லாமே ரொம்ப ஃபேமஸானது. இவர் எழுதுகிற ஸ்டைலும் அந்த சப்ஜெக்டும் பார்த்திங்கன்னா கருத்துக்கள், அதில் கருத்துக்கள் விஷயங்கள் எல்லாம் பார்த்தா அவரை ஒரு வெல் குவாலிஃபைடு பர்சனாக கேட்டகரைஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நாகரிகமான ஒரு ஜென்டில்மேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் அவர் மேலே கொண்டு வரும். அந்த அளவுக்கு அவருடைய ரைட்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப சிவிலைஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ குரூப் ஆஃப் எஸ்ஸேஸ் கொடுத்துருக்காங்களே, இந்த எஸ்ஸேஸ் எல்லாம் லீவ்ஸ் இன் த விண்ட் அப்படிங்கிற ஒரே புக்கில் கம்பைல் பண்ணியிருக்காங்க, சேர்த்து கொடுத்துருக்காங்க. அந்த கம்பைல் பண்ணின புக்கை ஆல்ஃபா ஆஃப் த ப்ளவ் அப்படிங்கிற சூடோ நேம், ஃபால்ஸ் நேமில் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. நம்ம லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. வார்ம் அப் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஐடியாஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் த பிக்சர் given below, identify the actions that may cause inconvenience and discomfort to others. Discuss. ஐடென்டிட்டின்னு கொடுத்துருக்காங்க புக்கில், ஆனால் ஐடென்டிஃபை அப்படின்னு படித்தோன்னா தான் மீனிங் வரும். இன்கன்வீனியன்ஸ் சிரமங்கள், டிஸ்கம்ஃபர்ட் அசௌகரியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த பிக்சர்ஸில் இந்த ரெண்டு விஷயங்கள் இன்கன்வீனியன்ஸ் அண்ட் டிஸ்கம்ஃபர்ட் எந்தெல்லாம் கொடுக்கும். பிக்சர்ஸ் பாருங்கள், லெஃப்ட் டு ரைட் நான் சொல்கிறேன். தேட்டர் மாதிரி ஒரு இடத்துல எல்லாருமே ஒரு விஷயத்தை செஞ்சிட்ருக்கும்போது ஒருத்தர் மட்டும் ஃபோன் பேசிகிட்ருக்காரு. அடுத்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணிக்கிட்டே செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு வராரு. அடுத்த பிக்சரில் ஒருத்தர் ஹேர் டை பண்ணியிருக்காரு. அடுத்த பிக்சரில் ஒரு பொண்ணு வாக்மேன் போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. பட் கேட்டால் பரவாயில்ல, யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. ஆனால் அதுவே கத்தி 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 பாடிக்கிட்டு இருக்கா. இன்னொருத்தர் மவுண்டெய்னர் கிளைம் பண்ணிகிட்ருக்காரு மவுண்டெயினை. இன்னொருத்தர் சைக்கிளில் ரைட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ இதில் எந்த விஷயங்களெல்லாம் மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணும், எந்த விஷயங்கள்லாம் டிஸ்டர்ப் பண்ணாது அப்படிங்கிற விஷயத்தை தான் இங்கே ஒரு டேப்லேஷன் கொடுத்துட்டு அதில் நம்மளை டிவைட் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. கிளாஸிஃபை தீஸ் பிக்சர்ஸ் டு ஷோ வாட் தே டிபிக்ட் பர்சனல் ஃப்ரீடம் ஆர் பப்ளிக் லிபர்ட்டி. பர்சனல் ஃப்ரீடமா பப்ளிக் லிபர்ட்டியா அப்படின்னு சொல்லி பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் நீங்கள் இதை யோசிச்சிங்கன்னா தெரியும். இப்போது தேட்டரில் உட்காந்து ஃபோன் பேசுகிறது தப்பு கிடையாது, ஆனால் மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஃபோன் பேசணுன்னா அது பர்சனலாக பப்ளிக்காக, இது எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும் இந்த லெசன் எதை பற்றினதாக இருக்கும் அப்படின்ட்டு. Let us go into the prose now. A stout old lady was walking with her basket down the middle of a street in Petrograd, to the great confusion of the traffic and with no peril, small peril to herself. It was pointed out to her that the pavement was the place for pedestrians, but she replied, "I am going to walk where I like. We have got liberty now." It did not occur to the dear old lady that if liberty entitled the pedestrian to walk down the middle of the road, then the end of such liberty would be universal chaos. இப்போ இந்த ப்ரௌனில் இருக்கிறதுக்கெல்லாம் நான் மீனிங் சொல்லிடுறேன். கன்ஃபியூஷன்ஸ் அப்படின்னா குழப்பங்கள், பெரில் அப்படின்னா ரிஸ்க், டேஞ்சர், பெடஸ்ட்ரைன் அப்படின்னா பர்சன் ஹூ வாக் ஆன் த ஸ்ட்ரீட், ரோட்டில் நடந்து போகிறவங்க பெடஸ்ட்ரைன், நடந்து காலில் நடந்து போகிறவங்க, எந்த வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணாமல் நடந்து போகிறவங்க பெடஸ்ட்ரைன்ஸ். கெயாஸ் அப்படிங்கிறது கன்ஃபியூஷன். எ ஸ்டவுட் ஓல்ட் லேடி, கொஞ்சம் பருமனாக இருக்கிற, கொஞ்சம் குண்டாக இருக்கிற ஒரு வயசான ஒரு லேடி என்ன செய்கிறாங்க,
ஒரு பேஸ்கெட்டை வாக்கிங் வித் ஹர் பேஸ்கெட்டை எடுத்துக்கிட்டு நடு ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்ட்ரீட் நேம் பெட்ரோகிராட். அவருங்க நடந்து போறதுனால அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லா ஏகப்பட்ட கன்ஃப்யூஷன். அவங்க மேல அந்த வண்டி இடிச்சிடக்கூடாதுன்னு எல்லாம் பார்த்து பார்த்து நிறுத்தியே பயங்கர கன்ஃப்யூஷன் ஆயிருச்சு. ஆனா, அவங்களுக்கு எந்த சின்ன டேஞ்சர் கூட இல்லாம அவங்க பாட்டுக்கு நடந்து போய்க்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இது நடக்கிறதுக்கான பாதை கிடையாது. இது வெஹிக்கிள்ஸ் போறதுக்கான ரோடு. நீங்க அந்த ஓரத்தில தான் நடந்து போகணும்னு பேவ்மெண்ட்ட காமிக்கிறாங்க. ஆனா, அவங்க அதைய கண்டுக்கவே இல்ல. அதுக்கு பதிலா என்ன ரிப்ளை பண்றாங்கன்னா, "எனக்கு ஃப்ரீடம் இருக்கு. எனக்கு சுதந்திரம். லிபர்ட்டிங்கிறது சுதந்திரம். எனக்கு சுதந்திரம் இருக்கு. நான் எங்க வேணா இதில நடப்பேன். நீங்க யாரும் அத கேட்கக்கூடாது." அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, இப்போ இந்த டியர் ஓல்ட் லேடி that if liberty entitled the pedestrian to walk down the middle of the road, then the end of such liberty would be universal chaos. இப்போ ஒவ்வொருத்தரும் இந்த லிபர்ட்டின்னு அந்த வேர்டை பிடிச்சிக்கிட்டே நம்ம செஞ்சோம் அப்படின்னா பெரிய கயாஸ் கன்ஃபியூஷன் வந்துடும். யூனிவர்சலாக உலகம் வேர்ல்ட் லெவல் கிடையாது, யூனிவர்சலாக பெரிய குழப்பம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. லிபர்ட்டி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத தான் அவர் இந்த லெசனில் சொல்ல வராரு. பாருங்கள், ஒரு சின்ன இமேஜினேட்டிவ் பிக்சர். ஒரு லேடி நடு ரோட்டில் நடக்கும்போது அவங்களுக்காக மற்ற எவ்வளோ டிராஃபிக்ஸ் அங்கே ஸ்டாப் ஆகுது, டிலே ஆகுது, கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படுது அப்படிங்கிறதுக்கான பிக்சர் இது. இப்போ லெசன் பாருங்கள். எவ்ரிபடி வுட் பி கெட்டிங் இன் எவ்ரிபடி எல்ஸ் வே அண்ட் நோபடி வுட் கெட் எனிவேர். இண்டிவிஜுவல் லிபர்ட்டி வுட் ஹாவ் பிகேம் சோஷியல் அனார்கி. தேர் இஸ் a danger of world getting liberty drunk in these days like the old lady with the basket, and it is just as well to remind ourselves of what the rule of the road means. It means that in order that the liberties of all may be preserved, the liberty of everybody must be curtailed. இப்போ அனார்கி அப்படிங்கிறது லாலெஸ்னஸ் இல்லைன்னா ரிபல்லியன்னு சொல்கிறோம். ப்ரிசர்வ்டு அப்படிங்கிறது மெயின்டைன்டு, கர்டைல்டு அப்படின்னா ரெடியூஸ்டு. எவ்ரிபடி வுட் பி கெட்டிங், ஒவ்வொருத்தருமே மற்றவங்களுடைய விஷயங்களில் தலையிடும்போது எவ்ரிபடி வுட் பி கெட்டிங் இன் எவ்ரிபடி எல்ஸ் வே அண்ட் நோபடி வுட் கெட் எனிவேர். மற்றவங்க விஷயங்களில் எனக்கு சுதந்திரம் இருக்குது, எனக்கு லிபர்ட்டி இருக்குது, எனக்கு ஃப்ரீடம் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு நம்ம மற்றவங்க விஷயங்களில் தலையிட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்கவங்க விஷயங்கள் யாருமே பார்க்க முடியாது. அவங்கவங்க எந்தெந்த இலக்கை அடையணுமோ அந்த இலக்கை அடைய முடியாமையே போயிடும். இண்டிவிஜுவல் லிபர்ட்டி வுட் ஹாவ் பிகேம் அ சோஷியல் அனார்கி. இண்டிவிஜுவல்னால் தனி மனிதன், தனியாக இருக்கிறவங்க, தனித்து ஒருவனுக்கு ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு நினைக்கும்போது அது ஒரு வன்முறையாக மாறுறதுக்கும் நம்மளுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. There is a danger of world getting liberty drunk in these days like the old lady with the basket, and it is just as well we remind ourselves of what the rule of the road mean. லிபர்ட்டி ட்ரங்க் அப்படின்ற மாதிரி ஆயிரும். அப்படியே அந்த லிபர்ட்டியை ஃபுல்லாக தனக்குள்ளே எடுத்துக்கிட்டு அந்த லிபர்ட்டிங்கிற போதையில் எல்லாருமே சுற்ற ஆரம்பித்தோம் அப்படின்னா யாருக்குமே ஒரு லிபர்ட்டி இல்லாமல் போயிடும். அந்த ஓல்ட் லேடி பண்ணுற மாதிரி பண்ணுறது தப்புன்னு சொல்கிறாங்க. இட் மீன்ஸ் தட் இன் ஆர்டர் தட் த லிபர்ட்டி ஆஃப் ஆல் மே பி ப்ரிசர்வ்டு, எல்லாத்துடைய லிபர்ட்டியும் பாதுகாக்கப்பட வேண்டும், மெயின்டைன் பண்ணணும். த லிபர்ட்டி ஆஃப் எவ்ரிபடி மஸ்ட் பி கர்டைல்டு, ரெடியூஸ் பண்ணணும். இப்போ இந்த பேரால் என்ன சொல்கிறாரு, ஒவ்வொருத்தரும் மற்றவங்களுடைய சுதந்திரத்தில் தலையிடும்போது எல்லாருமே எங்கெங்கே போகணுமோ அந்தந்த இடத்துக்கு போய் சேர முடியாமல் போயிடும். அதுவே ஒரு சோஷியல் அனார்கி ஆயிரும், ரிபலியன், ஒரு பெரிய யுத்தத்தையே கொண்டு வந்துடும். இந்த ஓல்ட் லேடி பண்ணுற மாதிரி மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறது ஒரு வேலையாக இருக்கக்கூடாது. ப்ரிசர்வ் பண்ணணும், கர்டைல் பண்ணணும், அந்த லிபர்ட்டியை மெயின்டைன் பண்ணணும், ரெடியூஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ணணும்? When the policeman, say at Piccadilly Circus, step into the middle of the road and puts out his hand, he is the symbol of not a tyranny but of liberty. You may not think so. You may, being in a hurry and seeing your car pulled up by his insolence of offers, feel that your liberty has been outraged. How dared this fellow interfere with your free use of the public highway? இப்போது ஒரு போலீஸ்மேன் இருக்கார். அவர் நடு ரோட்டில் நின்று
டிராஃபிக் போலீஸ் நடு ரோட்டில் நின்று உங்களுடைய வெஹிக்கிளை கண்ட்ரோல் பண்ணுறாரு. அவர் டைரனின்னு சொல்லுவீங்களா? சர்வாதிகாரம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லுவீங்களா? ஆட்டோக்ரஸி. டைரனினா ஆட்டோக்ரஸி. இன்சொலன்ஸ் அப்படின்னா ரூட்னஸ். இன்டர்ஃபியர் அப்படின்னா ஹிண்டர், தடுக்கிறது. டைரன்னு நம்மளால சொல்ல முடியுமா? பிக்காடலி சர்க்கஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸான ஸ்ட்ரீட். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 1 2 3 4 5 டூ அண்ட் ஃப்ரோ பார்த்தீங்கன்னா 10 வே ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு போகிற இடத்துல ஒரு டிராஃபிக் போலீஸ் இல்லை ஒரு சிக்னல் இல்லை அப்படின்னா எப்படி நம்மளால் கரெக்டாக ஒரு வெஹிக்கிளை அங்கேருந்து மூவ் பண்ண முடியாது இல்லையா? இந்த மாதிரி இருக்கும்போது அங்கே நின்று நடு ரோட்டில், ஏன் டிராஃபிக் போலீஸ் மட்டும் நடு ரோட்டில் நிற்கிறாரு கேட்க மாட்டேங்கிறீங்க, ஒரு ஓல்ட் லேடி நடந்தால் கேட்குறீங்களே, அப்படியெல்லாம் நம்ம கேட்க முடியாது. அதுக்கும் இதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. யூ மே பீயிங் இன் அ ஹரி அண்ட் சீயிங் யுவர் கார் பி புல்ட் பை அ இன்சூரன்ஸ் ஆஃப் ஆஃபீஸ். நீங்கள் அதுவே ஒரு கார் நடு ரோட்டில் நிறுத்துறீங்க, அதையே எடுத்துகிட்டு போயிடுறாங்க, நோ பார்க்கிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் சிம்பிள் ஆஃப் டைரனின்னு சொல்லுவீங்களா? இல்லை உங்கள் சுதந்திரத்தில் ஹிண்டர் பண்ணுறாங்க, இன்டர்ஃபியர் பண்ணுறாங்கன்னு சொல்லுவீங்களா? அப்படி நம்மளால் சொல்லவே முடியாது. அதெல்லாம் ரூல்ஸ். ரோடோடைய ரூல்ஸை நாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நடு ரோட்டில் டிராஃபிக் போலீஸ் நின்னால் தப்பில்லை, ஆனால் நாம் நிற்கக்கூடாது. நடு ரோட்டில் நம்மளோட வெஹிக்கிள்ஸ் நோ பார்க்கிங்கில் நிறுத்தக்கூடாது. பாருங்கள். தென் if you are a reasonable person, you will reflect that if he did not interfere with you, he would interfere with no one. And the result would be that Piccadilly Circus would be a maelstrom that you would never cross at all. You have submitted to a curtailment of private liberty in order that you may enjoy a social order which makes your liberty a real. நல்லா யோசிச்சுக்கோங்க. உங்களுடைய காரை அவங்க அப்புறப்படுத்தலை, நோ பார்க்கிங் ஏரியாவில் இருந்து அப்படின்னா யாருடைய காரையும் அப்புறப்படுத்த முடியாது. அப்போ அவங்க எல்லாருமே லைனாக கொண்டு வந்து நடு ரோட்டில் நிறுத்திட்டாங்க அப்படின்னா எப்படி மற்றவங்களால போக முடியும்? பெரிய மிஸ் ஆயிரும் இல்லையா? அந்த இடத்தையே பார்க்குறதுக்கு ஒரு மெயில் ஸ்ட்ரோம் மாதிரி இருக்கும். இதுதான் மெயில் ஸ்ட்ரோம் மாதிரி இருக்கும். அந்த சுழலில் மாட்டி நாமளே காணாமல் போயிடுவோம். அந்த மாதிரி ஒரு இடம் ஆகணுமா? அப்படி ஆகக்கூடாதுன்னா கர்டைல்மெண்ட் ஆஃப் ப்ரைவேட் லிபர்ட்டியை கொஞ்சம் நாம் ரெடியூஸ் பண்ணினா தப்பில்லை. எதுக்காக? என்ஜாய் சோஷியல் ஆர்டரை நாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு, சொசைட்டியில் இருக்கிற ரூல்ஸ், சொசைட்டியில் இருக்கிற உண்மையான ஃப்ரீடமை நம்ம என்ஜாய் பண்ணணும்னா நம்மளுடைய பர்சனல் ஃப்ரீடமை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். Liberty is not a personal affair only, but a social contract. Contract-na commitment. Liberty is not a personal affair only, but a social contract. It is an accommodation of interest. In matters which do not touch anybody else's liberty, of course, I may be as free as I like. If I choose to go down this road in a dressing gown, who shall say me nay? Nay means no. You have liberty to laugh at me, but I have liberty to be indifferent to you. Indifferent, unconcerned, irritated or scolding. Personal affair. இப்போ சோஷியல் கான்ட்ராக்ட் நம்மளுக்கு அதிகமாக வேணும். எதுக்காக அப்படின்னா சோஷியல் ஆர்டருக்காகன்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டாரு. பர்சனல் லிபர்ட்டிங்கிறது பாருங்கள், நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸிங் கவுனோட ரோட்டில் நடந்து போகலாம், மற்றவங்க உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க, அது அவங்களுடைய லிபர்ட்டி. நீங்கள் அவங்க மேலே கோவப்படலாம், அது உங்களுடைய லிபர்ட்டி. இது யாரையும் பாதிக்க போகிறது கிடையாது. ஒரு சிலர் நீங்கள் அப்படித்தான் அப்படின்னு சொல்லி கூட விட்டுடலாம், அதெல்லாம் அவங்களுடைய இஷ்டம். இது யாருமே இதனால் அஃபெக்ட் ஆக போகிறது இல்லை. அதனால் உங்களுடைய ஸ்டைலில் நீங்கள் ட்ரெஸ் பண்ணுறது யாரையும் அஃபெக்ட் பண்ணாதுங்கிறதுனால நீங்கள் அதையே பண்ணலாம். நடுவில் ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஆல் மேன்கைண்ட் பீயிங் ஆல் ஈக்குவல் அண்ட் இன்டிபெண்ட், நோ ஒன் ஆட் டு ஹார்ம் அனதர் இன் ஹிஸ் லைஃப். ஆல் மேன்கைண்ட், ஒவ்வொரு மனுஷனுமே ஈக்குவலாக இண்டிபெண்ட்டாக இருந்தால், மற்றவனை ஹார்ம் பண்ணாமல் இருந்தால், நோ ஒன் ஆட் டு ஹார்ம் அனதர் இன் ஹிஸ் லைஃப், ஹெல்த், லிபர்ட்டி ஆர் ப்ரொஃபஷன்ஸ். ஹெல்த்தாக இருந்தாலும் சரி, லிபர்ட்டியாக இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனாக இருந்தாலும் சரி, ஒருத்தன் இன்னொருத்தனுடைய விஷயங்களில் தலையிடாமல் இருந்தாவே அதுவே சுதந்திரம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட்
இஃப் ஐ ஹாவ் அ ஃபேன்சி ஃபார் டையிங் மை ஹேர் முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, நீங்கள் ட்ரெஸ்ஸிங் கவுனோட ரோட்டில் நடந்து போகலாம். நடு ரோட்டில் நடக்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ரோட்டில் நடந்து போகலாம். மற்றவங்க உங்களை பார்த்து சிரிக்கலாம், அதை பார்த்து நீங்கள் திட்டலாம், அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அண்ட் இஃப் ஐ ஹாவ் அ ஃபேன்சி ஃபேசினேஷன் டிசையர் ஆசை ஃபார் டையிங் மை ஹேர் ஆர் வேக்சிங் மை முஸ்டாச் அப்படின்னா முஸ்டாச்சை சுத்தமாக எடுத்துடுறது. விச் ஹேவன் ஃபார்பிட்ஸ்னா ரெஸ்ட்ரிக்ஸ். அவருக்கு அது பிடிக்காது, ஆத்தருக்கு அது பிடிக்காது, அதனால் கடவுளை அந்த மாதிரிக்கு இது நடந்துட போகுதுன்னு சொல்லி சும்மா சொல்கிறாரு கிண்டலா. Or wearing an overcoat and sandals, or going to bed late or getting up earlier, I shall follow my fancy and ask no man's permission. I shall not inquire of you whether I may eat mustard with my mutton, and you will not ask me whether you may follow this religion or that, whether you may prefer Ella Wheeler Wilcox to Wordsworth, or campaign to Shandy. In all these and a thousand other details, you and I pleased ourselves have and has no one's leave. நாம் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேன்சியாக ஆசைப்பட்டு நம்மளுடைய ஹேரை என்ன கலரில் வேணால் டை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய மீசை வச்சுக்கணுமா வச்சுக்கக்கூடாதா அப்படிங்கிறதெல்லாம் நாம் டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கோட் சூட் போடுறோம். கோட் சூட் போட்டாவே பூட்ஸ் தான் போடணும். அப்போ தான் நீட்டாக இருக்கும். ஆனால் நான் வந்து ஸ்லிப்பர் கூட போடலாம். அதை யாரும் ஏன் போட்டிருக்க, ஏன் அப்படி இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறேன்னு கேட்க முடியாது. அது என்னோடய இஷ்டம், பர்சனல் ஃப்ரீடம். ரொம்ப லேட்டாக பெட்டுக்கு போகலாம். காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சிடலாம். விடிய முழிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதெல்லாம் யாரும் கேட்க போகிறதே கிடையாது. ஐ ஷால் ஃபாலோ மை ஃபேன்சி அண்ட் ஆஸ்க் நோ மேன்ஸ் பெர்மிஷன். ஐ ஷால் நாட் என்கொயர் ஆஃப் யூ வெதர் ஐ மே ஈட் மஸ்டர்ட் வித் மை மட்டன். நான் பட்டை கிராம்பு அந்த மாதிரி மசாலா ஐட்டமெல்லாம் போடாமல் வெறும் கடுகு மட்டும் போட்டு மட்டன் சாப்பிட்றது தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்க தேவையில்லை. நான் எந்த மாதிரியான ரிலீஜனை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்க தேவையில்லை. நீ என்ன ரிலீஜன் வேணால் ஃபாலோ பண்ணலாம், அது மற்றவங்கள அஃபெக்ட் பண்ணாது. அதே மாதிரி எலா வீலரை படிக்கணுமா இல்லை வேர்ட்ஸ்வர்த்தை படிக்கணுமா, அமெரிக்கன் போய்ட்டை படிக்கணுமா பிரிட்டிஷ் போய்ட்டை படிக்கணுமா, இல்லை வைன் சாம்பைன் டு ஷாண்டி. சாம்பைன் அப்படிங்கிறது வைன், ஷாண்டி அப்படிங்கிறது லெமன் ஜூஸ். அந்த லெமன் ஜூஸ் மாதிரி இருக்கிற ஒரு வைன் குடிக்கணுமா இல்லை ஸ்ட்ராங்கான வைன் குடிக்கணுமா, இது எல்லாமே பர்சனல் அஃபேர். எதெல்லாம் பர்சனல் அஃபேர்? ட்ரெஸ் பண்ணுறது, டை பண்ணுறது, ஒருத்தங்க கோட் சூட் போடுறது, ஸ்லிப்பர்ஸ் போடுறது, தென் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், சாப்பிட்றது, ரிலிஜன் ஃபாலோ பண்ணுறது, புக்கு படிக்கிறது, ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, இது எல்லாமே அவங்களுடைய சொந்த விஷயங்கள். ஒருத்தருடைய விஷயங்கள் இன்னொருத்தர் வந்து எந்த விஷயத்துலையும் அஃபெக்ட் பண்ணாது. அதனால் யாருமே பாதிக்கப்பட மாட்டாங்க. ஹேஸ் நோ ஒன்ஸ் லீவ், யாருடைய பெர்மிஷனும் நம்மளுக்கு தேவையில்லை. அதுக்கு வி ஹாவ் அ ஹோல் கிங்டம் இன் விச் வி ரூல் அலோன். நம்மளுக்குன்னு ஒரு தனி உலகம் இருக்குது. அந்த உலகத்தில் நாம் மட்டும்தான் என்ன செய்கிறோம், ரூல் பண்ணுறோம். கேன் டூ வாட் வி சூஸ், பி வைஸ் ஆர் ரெடிகுலஸ், ஹார்ஷ் ஆர் ஈஸி, கன்வென்ஷனல் ஆர் ஆட், பட் வென் வி ஸ்டெப் அவுட் ஆஃப் த கிங்டம் அவர் பர்சனல் லிபர்ட்டி ஆஃப் ஆக்ஷன் பிகம்ஸ் குவாலிஃபைடு by other people's liberty. I might like to practice on trampoline from midnight till 3 in the morning. If I went on to the top of the Everest to do it, I could please myself. But if I do it in my bedroom, my family will object. And if I do it out on the street, the neighbors will remind me that my liberty to blow the trampoline must be interfere with their liberty to sleep in quiet. We have a whole kingdom. நம்மளுக்குன்னு ஒரு தனி உலகம் இருக்குது. அந்த உலகத்தில் நாம் எவ்வளவு புத்திசாலியாக வேணால் காமிச்சிக்கலாம், எவ்வளவு முட்டாளாக வேணால் இருந்துக்கலாம். நாம் ரொம்ப ஹார்ஷானவங்களாக இருந்துக்கலாம், ஈஸி கோயிங்காக இருந்துக்கலாம். கன்வென்ஷனல்னால் நார்மல், ரெடிகுலஸ் அப்படின்னா காமிக்கல், ஆட் வித்தியாசமானவங்களாக கூட இருக்கலாம். எப்படி வேணால் நம்மளுடைய தனியான உலகத்தில் இருந்துக்கலாம். ஆனால் ஒன்ஸ் நீ அங்கே இருந்து வெளியில் வந்துட்ட, உன்னோடைய பர்சனல் லிபர்ட்டியிலிருந்து வெளியில் வந்துட்ட, ஸ்டெப் டவுன் இன் டு த சொசைட்டி அப்படின்னா நீ எப்படி தான் இருக்கணும், ஒரு சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். இப்போ ட்ராம்பூன் அப்படிங்கிறது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு.
இதுதான் ட்ராம்போன். இந்த ட்ராம்போனை விடிய விடிய வாசிக்கணும். விடிய ஃப்ரம் மிட்நைட் டில் 3:00 வரைக்கும் வாசிக்கணும் அப்படிங்கிறது உன்னுடைய கனவு, ஆசை. நீ என்ன பண்ணலாம், ஒரு மவுண்ட் எவரெஸ்ட்டுக்கு ஓடி போயிடணும். ஓடி போய் அதை வாசிச்சுக்கிட்டே இருக்கலாம். யாரும் கேட்க போகிறதில்ல. அதுவே உங்கள் வீட்டில் உன்னுடைய பெட்ரூமில் நீ வாசிச்சின்னா கூட உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன சொல்லுவாங்க, டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு அப்ஜெக்ட் பண்ணுவாங்க, தடுப்பாங்க அதைய. அதுவே ஸ்ட்ரீட்டில் ஓகே நான் வீட்டில் பண்ணல, பெட்ரூமில் பண்ணலன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீட்டில் போய் பண்ணணும் அப்படின்னா, அங்கே இருக்கிற நெய்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க, தூங்க விடாம ஏன் அப்படி பண்ணுற, தயவு செஞ்சு நிம்மதியாக விடு அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது ஒரு லிபர்ட்டி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கணும், நம்மளோட அளவில் அந்த லிபர்ட்டி யாரையுமே பாதிக்காது. நம்மளோட அளவில் நம்மளுக்காக நாம் செஞ்சுக்கிற விஷயங்கள் மற்றவங்களை பாதிக்காத வரைக்கும் அது லிபர்ட்டி. நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, கர்டைல் பண்ண தேவையில்லை, ரெடியூஸ் பண்ண தேவையில்லை. எப்படி நாம் ஒரு டை பண்ணுறோமோ, ட்ரெஸ்ஸிங் பண்ணுறோமோ, இல்லை வைன், ரீடிங் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணும்போது யாரையுமே அது டிஸ்டர்ப் பண்ணாது. அதுவே ஒரு ட்ராம்போன் வாசிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மற்றவங்க பெர்மிஷன் நம்மளுக்கு தேவைப்படுது. மற்றவங்க பெர்மிஷன் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் அந்த லிபர்ட்டியை நம்ம கர்டைல் பண்ண வேண்டியது இருக்கும். இதுக்கு நடுவில் இன்னொரு கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. எஜுகேட் அண்ட் இன்ஃபார்ம் த ஹோல் மாஸ் ஆஃப் த பீப்புள். தே ஆர் த ஒன்லி ஷியோர் ரிலையன்ஸ் ஃபார் த ப்ரிசர்வேஷன் ஆஃப் அவர் லிபர்ட்டி. தாமஸ் ஜெஃபர்சன். அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுங்கள், இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அவங்க தான் நம்மளுடைய லிபர்ட்டியை பாதுகாக்க முடியும். இதுதான் லிபர்ட்டி, இதுதான் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத நீங்கள் வலியுறுத்துங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு மக்களும் புரிஞ்சுக்குவாங்க. நம்மளுக்கு ஒரு சோஷியல் ஆர்டர் கிடைக்கும் அப்படின்னு அவர் நம்புகிறாரு. There are a lot of people in the world and I have to accommodate my liberty to their liberty. We are all liable to forget this, and unfortunately we are much more conscious of the imperfection of others in this respect than of our own. A reasonable consideration for the rights or feeling of the others is the foundation of social contact. It is in the small matter of conduct, in the observance of the rule of the road, that we pass judgment upon ourselves and declare that we are civilized or uncivilized. The great moment of heroism and sacrifice are rare. It is the little habits of the commonplace intercourse that make up the great sum of life and sweeten or make bitter the journey. இப்போ பாருங்கள், there are a lot of people in the world and I have to accommodate ஃபிட் இன் வித். நிறைய விதமான பீப்புள் இருக்காங்க, அவங்க கூடவெல்லாம் நான் என்ன பண்ணணும், ஃபிட் ஆகணும், ஒத்து போகணும். மை லிபர்ட்டி டு தயர் லிபர்ட்டி. வி ஆர் ஆல் லயபிள், ரெஸ்பான்சிபிள். நம்ம எல்லாருமே ஒவ்வொரு விதத்தில் ரெஸ்பான்சிபிள் டு ஃபர்கெட் திஸ். லீகல்லி வி ஹாவ் டு ஃபர்கெட் திஸ் அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி வி ஆர் மச் மோர் கான்ஷியஸ். ஆனால் நாம் நினைக்கிறோம் மற்றவங்க கூட நாம் ஃபிட் ஆகணும், அக்காமடேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாருமே என்ன செய்கிறோம் அப்படின்னா டோட்டலாக அதை மறந்துட்டு மற்றவங்கள் செய்கிற, மற்றவங்கக்கிட்ட இருக்கிற இம்பர்ஃபெக்ஷன்ஸை மட்டும்தான் ஹைலைட் பண்ணுறோமே தவிர நம்மக்கிட்ட என்ன தப்பு இருக்குது, நம்மளுக்கு என்ன அதில் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கு மறந்துடுறோம். ரீசனபிள் கன்சிடரேஷன் ஃபார் த ரைட் ஆர் ஃபீலிங் ஆஃப் அதர்ஸ் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் சோஷியல் கான்டாக்ட். இப்போ சொன்னோம் இல்லையா, மற்றவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு குறை தான் நம்மளுக்கு தெரியுது, மற்றவங்களோட இம்பர்ஃபெக்ஷன்ஸை நோக்கியே நாம் போகிறோமே தவிர நம்மளுடைய நல்ல விஷயங்கள் தெரியல அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனால் ரீசனபிளாக ஒருத்தருடைய ரைட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா அதுதான் ஒரு சோஷியல் கான்டாக்டுக்கான உண்மையான அடித்தளம். மற்றவங்க என்ன யோசிப்பாங்க, மற்றவங்க ஹர்ட் ஆவாங்களா, இல்லை மற்றவங்களுக்கு இது பிடிக்குமா பிடிக்காதான்னு ஒரு நிமிஷம் யோசித்தோம், மற்றவங்களை இது பாதிக்குமான்னு யோசித்தோம் அப்படின்னா சோஷியல் கான்டாக்ட் நம்மளுக்கு வந்துடுச்சுன்னு அர்த்தம். இன்னும் அழகாக ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் யாரெல்லாம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரோடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ரோடோடைய ரூலை கரெக்டாக யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க சிவிலைஸ்டு, யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலையோ அவங்கெல்லாம் அன்சிவிலைஸ்டு. இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ கிரேட் மூமெண்ட் ஆஃப் ஹீரோயிசம் அண்ட் சாக்ரிஃபைஸ் எல்லாம் ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. ஏன்னா சுதந்திரம் வாங்கியாச்சு, அந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ரொம்ப ரேராக தான் இந்த ஹீரோயிசம் சாக்ரிஃபைஸ் எல்லாம் என்னை பண்ணணும். அப்போ இட் இஸ் த லிட்டில் ஹேபிட் ஆஃப் காமன் பிளேஸ். சின்ன சின்ன விஷயங்களை தான் நம்ம வந்து சிவிலைஸ்டாக இல்லை அன்சிவிலைஸ்டான்னு கொண்டு வர முடியும். இன்டர்கோர்ஸ் தட் மேக் அப் த கிரேட் சம் ஆஃப் லைஃப் அண்ட் ஸ்வீட்டன் ஆர் மேக்
பெட்டர் த ஜேர்னி. சின்ன சின்ன விஷயங்கள நாம் அட்ஜஸ்ட் பண்ணுறத வச்சு தான் நம்மளுடைய லைஃப்பை நாம் ஸ்வீட்டன் பண்ண முடியுமா, இல்லை பிட்டர் ஆக்க முடியுமா, இனிமையானதா ஆக்க முடியுமா, இல்லை கசப்பானதா ஆக்க முடியுமா நம்ம வாழ்க்கை பயணத்தை அப்படிங்கிறத நாம் தான் முடிவு பண்ணணும். அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் பண்ணணும். எந்தெந்த இடத்துலலாம் ஆர்டரை ஃபாலோ பண்ணணுமோ அங்கெல்லாம் ஆர்டரை ஃபாலோ பண்ணணும். எங்கெல்லாம் ரூல்ஸ் படி நடக்கணுமோ அங்கெல்லாம் ரூல்ஸ் படி நடந்தோம் அப்படின்னா பர்சனலாக நம்ம என்ன வேணால் செஞ்சுக்கலாம். அஃபீஷியலாகவோ இல்லை பப்ளிக்லேயோ நாம் டீசெண்டாக நடந்துக்கணும். டீசென்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ரூலை ஓவர் ரூல் பண்ணாமல் இருக்கிறது தான் டீசென்சி. அதை ஃபாலோ பண்ணோம்னாவே நம்மளுடைய லைஃப் ஜேர்னி ஸ்வீட்டாக இருக்கும். நம்ம ஜேர்னி ஸ்வீட்டாக இருக்கணுமா, இல்லை பெட்டராக இருக்கணுமா, கசப்பாக இருக்கணுமா அப்படிங்கிறத நாம் தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. Now let us proceed the video with the paragraph and textual question answer plus book back exercises with answers. See, this is the paragraph. Whatever question you may be asked in this lesson regarding paragraph, you can write this one. It will match for all the questions. Next, this is the textual question answer. பாருங்க, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த பேராகிராஃப் எந்த கொஷின் கேட்டாலும் இந்த பேராகிராஃபை நீங்கள் காமனாக எழுதலாம். ஆனால் ஒரே பேராகிராஃபில் எழுதிக்கோங்க. நீங்கள் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஒரு ஐடியா கன்வே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அது டிவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் அப்படியே ஒரே பேராகிராஃபாக எழுதினீங்கன்னா தான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். இது எல்லாமே டெக்ஸ்டுவல் கொஷின் ஆன்சர்ஸ். நீங்கள் எய்தர் என்ன பண்ணுங்கள், அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு எழுதிக்கோங்க. EFGHIJ வரைக்கும் ஃபஸ்ட்டு, செகண்ட் பாருங்கள் 4 கொஷின்ஸ் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு பேராகிராஃப் கொஷின்ஸ், ஆல்ரெடி புக்கில் இருக்கிற பேராகிராஃப் கொஷின்ஸுக்கு உரிய ஆன்சர்ஸ் இது டிவைட் பண்ணியிருக்கு. ஆனால் நீங்கள் எக்ஸாமில் எழுதும்போது ஒரே பேராகிராஃபாக தான் எழுதணும். C வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் வெக்காபுலரி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பங்க்சுவேஷன், ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. There are many English words with the same spelling but pronounced in 2 different ways. Usually when the first syllable is stressed, the word is noun, and when the second syllable is stressed, the word is a verb. ஃபஸ்ட்டு சிலபிளை நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது அது நவுனாகவும், செகண்ட் சிலபிளை ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது வேர்பாகவும் அது ஆக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கான்ட்ராக்ட், கான்டக்ட், கண்டக்ட், ஆப்ஜெக்ட், அப்ஜெக்ட். இந்த மாதிரி நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம பேசும்போது இது ரொம்ப யூஸ் ஆகும். ப்ரனன்சியேஷன் அதை ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. த மோஸ்ட் நோட்டிசபிள் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அமெரிக்கன் அண்ட் பிரிட்டிஷ் இஸ் த வெக்காபுலரி யூசேஜ். தெர் ஆர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் எவ்ரி டே வேர்ட்ஸ் தட் ஆர் டிஃப்ரெண்ட். ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம ஆல்ரெடி இது படித்த எக்ஸசைஸ் தான், 9th படித்தது தான். பேமெண்ட், சைட்வாக், புல் ஓவர், ஸ்வெட்டா, இதெல்லாமே. இதெல்லாம் ஃபியூ மோர் டெக்ஸ்டுவல் வேர்ட்ஸ். ஸ்பெல்லிங் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. அமெரிக்கன், பிரிட்டிஷ் இதெல்லாமே நீங்கள் எய்தர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி உங்கள் கையில் புக்கு இருக்கும், அதனால் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் எழுது, இந்த புக்குக்கு பின்னாடி எழுதிக்கிட்டிங்கனாலும் குட். இது லிசனிங் மேக்ஸிமம் நம்மளுக்கு எக்ஸாம்ஸில் கேட்குறது இல்லை, அதனால் சும்மா ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க போதும். ஸ்பீக்கிங்கும் கேட்க மாட்டாங்க, வெக்காபுலரியிலேருந்து தான் கண்டிப்பாக கேட்பாங்க. Your school has arranged for a road safety camp. Share a few ideas with your classmate which can be used during the camp. For example, கொடுத்துருக்காங்க. இதுவும் ரீடிங். What should parents do to ensure cyber safety for their wards? இப்போ இது கொஞ்சம் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரி இப்போது நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், மொபைல் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இதிலேருந்து ஏதாவது ஒரு கொஷின்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. கிராமர், அக்ரிமெண்ட் ஆஃப் த சப்ஜெக்ட் வித் த வேர்ப். சிங்குலர் இருந்துச்சுன்னா சிங்குலர் வேர்ப், ப்ளூரல் இருந்துச்சுன்னா ப்ளூரல் வேர்ப். இது தான் உங்களுக்கு அக்ரிமெண்ட். இது கூட எய்தர் ஆஃப், நெய்தர் ஆஃப் இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்மளுடைய எரர் ஸ்பாட்டிங் வீடியோவில் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. டாஸ்க் 2 இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் எக்ஸசைஸ் மாதிரி இருக்குது. இன்ஸ்டாலிங் அ கம்ப்யூட்டர். இப்போ டிஸ்கிரைபிங் எ ப்ராசஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டு 3 மார்க்ஸ் கொடுக்குறாங்கல்ல, 3 மார்க்ஸுக்குரிய எக்ஸசைஸை கொடுக்குறாங்க இல்லையா,
அதே மாதிரி இது ஜம்பிள்டு சென்டென்ஸில் அவங்களா கொடுத்துட்டாங்க. நாம் ரீஅரேஞ்ச் பண்ணி ஒரு பேராகிராஃபாக எழுதணும். அப்படி பேராகிராஃபாக எழுதும்போது நம்மளுக்கு 3 மார்க்கில் வரதுக்கும் சான்ஸ் இருக்குது, 5 மார்க்கில் வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. நம்மளுக்கு புக் பேக் எக்ஸசைஸாக அதை கொடுத்துட்டதுனால இதுவும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் இன்ஸ்டாலிங் a கம்ப்யூட்டர் இன் your ஸ்டடி ரூம் is given in the form of jumbled sentence. Rearrange the sentence in the right order and form a coherent paragraph. ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. ஆர்டர் பண்ணியாச்சு. பேராகிராஃப் அதிலே டாஸ்க் 3 attempt a description of the following process in about 100 words each, either using the imperative or passive form அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. பாருங்க. Organizing a birthday party in your house. Sending a letter by courier. Obtaining a demand draft from a bank. இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. பங்க்சுவேஷன் எங்கெல்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்கான ரூல்ஸ் ப்ளஸ் அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ், ஸ்பெல்லிங் டெஸ்ட், ஆஃபன் கன்ஃபியூஸ்டு ஸ்பெல்லிங்ஸ். நம்ம எக்ஸாமில் எழுதும் போது கூட இது கரெக்டாக இருக்குமா இது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிப்போம். இதெல்லாம் சும்மா ஸ்பெல்லிங் டெஸ்ட்டு. எடிட் த ஃபாலோயிங் பேசேஜ் பை கரெக்டிங் த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸாக இருந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா நம்ம இங்கே ஸ்பெல் டெஸ்ட் டாஸ்க் 1, அதனால் அதுக்குரிய எக்ஸசைஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிறது கொஷின், கீழே இருக்கிறது ஆன்சர். தேங்க்யூ. தட்ஸ் ஆல் த process over.